2001ல 2002ல வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆமா அதெல்லாம் ஆமா நாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தவங்க. அவங்க வந்து டான்ஸர், சென்னை கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட வர்றாங்க. உடனே இது வந்து காமெடி பாய்ஸ் எங்களோட காமெடி பண்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஆனால் அதிகமாக டான்ஸ் ப்ரோரா போகுது புரியலையே அப்படின்னா அந்த இஞ்சி எருங்கும் அந்த பாட்டு, எங்கேயும் எப்போதும் பாட்டு, இதுக்கெல்லாம் கமல் அதிகமாக போட்டு கமல் டான்ஸ் அதிகமாக ஆடுது, டூயட் பாட்டாக ஆடுது. இன்னும் புரியலையே சவுந்தரிச்சிட்டு என்ன சவுந்தரிச்சி என்ன தம்பி ஒரு கணக்கு இருக்கு தம்பி அப்படின்னா போனால் ஒரு நாள் சொல்லுது இந்த மாதிரி சென்னைக்குள்ள ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன். சொல்லிட்டியா? பார்த்தோன்னே சொல்லிட்டேன். அது மதிக்கவே இல்லை அப்படிங்குது. மதிக்கவே இல்லையே அப்படின்னா பிடிச்சிருச்சுறேன், நல்லா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான், என்ன ஆட்டம் ஆடுறான் அப்படியே சொல்லுது. சரி சொல்லி அப்புறம் பார்த்து வைக்கிறோம். 2002 வந்து அவங்க அந்த சீசன் டைமில் மட்டும்தான் அங்கே வருவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. திருப்பி சென்னை வந்துடுறாங்க. இவங்க காதல் முத்துது. நானும் சங்கரும் அங்கே ஒரு லோக்கல் சேனலில் ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி நைட்டு 9 to 10 காமெடி டைம்லாம் வந்த டைமு மயில்சாமி என்ன பண்ணிகிட்ருக்காரு. லோக்கல் சேனல்லையும் பண்ணுவோம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் 9 to 10 நிற்போம். கால் வரும். எந்த வாய்ஸ் கேட்குறாங்களோ அந்த வாய்ஸ் வந்து நாங்கள் பேசுவோம். வாய்ஸ் உங்கள் சாய்ஸ், புது பேராக இருக்கும். ஓகே, எந்த வாய்ஸ் கேட்குறாங்களோ பண்ணுவோம். வராத வாய்ஸ் கேட்டாங்கன்னா அவர் இன்னைக்கு லீவுங்கன்னு சொல்லுவோம். நிறைய வாய்ஸ் லீவாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 2 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய். நான் ஒரு சன்னி வண்டி வச்சுருப்பேன். ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் நாங்கள் பண்ணால் 500 ரூபாய் 2 பேருக்கு சேர்த்து. அப்போ அந்த சன்னி வண்டி எடுத்துக்கிட்டு சங்கர் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக சேனலுக்கு வந்தால் சாப்பிட்டு போயிடுவோமாடா. சரி வாங்க சாப்பிட போவோம். சாப்பிட்டு பரோட்டா கட்டா போட்டு 9 to 10 முடிஞ்சா 500 ரூபா கொடுப்பாங்களா. வெளியே வந்து இந்த ஸ்ரீபுரத்தில் போய் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடும் அவங்க பிரியங்காக்கு. முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளோ பேசுகிறோமோ அந்த பில்லு ஓடிக்கிட்டே இருக்கும். உனக்கு 250, 250. ஆனால் 250 தாண்டி என் காசும் போய்கிட்டு இருக்கோம். ஐயோ 250 ரூபாய் பேசுவாரா? ஆமாம், எஸ்டிடி இல்லை. இப்போ எடுத்தோடனே 3000 ரூபா 4.25 5 இப்படி தான் போகும். எனக்கு 250 வரைக்கும் ஓகே. 250 தாண்டி போச்சுன்னா உன் காசு பிடிச்சி போச்சு, என் காசு தான் இருக்குன்னு கரெக்டாக 496 ரூபா வைக்கும்போது ஃபோன் வச்சுருந்தோம். அப்போ லவ் பீக் ஆகுது. நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் இங்கே வந்தால் தான் உண்டுன்றப்ப அப்புறம் 2002ல சொல்லுது, நான் சென்னை போகிறேன்டா, அவன் முடியல, நான் கண்டிப்பாக கிளம்புறேன். காதலுக்காக சென்னைக்கே வந்து காதலுக்காக சென்னை வர்றாரு. கிளம்பும்போது கையில் காசு இல்லை. வீட்லேயும் போய் சொன்னால் விரட்டி விட்டாங்க. அலைபாயுத படம் மாதிரி பெட்டியை தூக்கி விட்டு இருந்தாங்க. அப்படியே எடுத்து போய் போயிரு வீட்டு வராத. வீட்டில் இந்த விஷயங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது, லவ் சப்போர்ட்டே கிடையாது.